பேசி நீ நெகோசியேஷன் பண்ணுங்க. காங்கிரஸ்காரங்கிட்ட போய் பேசினா நான் ஒரு மீடியேட்டர், நான் சர்வீஸ், என்னுடைய சர்வீஸ் ரேட் என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு நான் உள்ள அனுப்பிச்சுன்னா எனக்கு இவ்வளவு கமிஷன், அந்த பேசிஸ்ல தான் நான் கான்ட்ராக்ட். நான் ஒன்லி ஓனர் ஆஃப் த பிரிமல் இல்லை, கான்ட்ராக்ட் சொல்றேன். இது பல்வேறு நாட்களாக, மாதங்களாக, வாரங்களாக நம்முடைய சங்கங்கள், தலைவர்கள் நாங்கள் முற்றுகையிட்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு உள்ள இகே ஆபீஸ் முற்றுகை, டெக்னிக்கல் கேட் முற்றுகை, இ ஆபீஸ் முற்றுகை, தர்மல் இண்டோர் ஃபைட், இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல நம்ம காம்ரேட் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், முடிவு தெளிவா இருக்கணும், முடிவு உண்மையா இருக்கணும், முடிவு நியாயமா இருக்கணும், முடிவுல உங்களுக்குள்ள லீடர்ஷிப்ல பிளவு இருக்கக்கூடாது. தேங்க்யூ காம்ரேட். நாங்க எல்லாரும் இன்னொரு முறை கூட உட்கார்ந்து பேசுறோம், தங்களுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்கள் இன்னொரு முறை கூட பேசுறோம். ஏன் தேவைன்னு சொன்னா இன்னைக்கே கூட சாலிடார் கமிட்டி முன்னால வரும். அன்னைக்கும் சாலிடார் கமிட்டியில என்ன சொன்னேன், இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு உள்ள கூப்பிட்டு பேசல, பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்ல. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு துறையில மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணுது. நவம்பர் 19 சிஎம்டி மீட் பண்றாங்க. சிஎம்டி கிட்ட மீட் பண்றதுக்கு முன்னால நாங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம், மேடம், இந்த கேஜேபியினுடைய எம்எல்ஏ நீங்க, தங்கவயலுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவங்க நீங்க, எங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். உங்களுக்கு ரைட்ஸ். இந்த தர்மல் ஃபேக்டரி இருக்கிறது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. இது ஒன்றும் பீகார்லயோ ராஜஸ்தான்லயோ உத்தரப்பிரதேசத்துல நாங்க போய் வேலை செஞ்சு எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்க ஊர் எம்எல்ஏ நீங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு நாங்க கேட்கல. எங்களுடைய மண்ணின் பிரச்சனை, எங்க வாழ்க்கையின் பிரச்சனை, எங்களுடைய வாழ்க்கைக்கார எங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என் தாய் தோப்பனுக்கே சொல்லப்படாத ஒரு நிலை தெளிவா எடுத்து சொன்னோம். இது வேற அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோசியேஷன்ல உட்கார்றாங்க. சிஎம்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது ஒன்றும் ஒரு கேஜிஎஸ் பிரிமல் இஷ்யூ ஒன்றி இல்லை. இங்க நான் சால்வ் பண்ணோம்னா மைசூர் காம்ப்ளெக்ஸ், பெங்களூர் காம்ப்ளெக்ஸ், பாலக்காடு ஆகியனால இது அவ்வளவு சாத்தியம் இல்லை. சரி, சாத்தியம் என்ன அவங்கள உள்ள வர சொல்லு, எந்த ஒரு டிமாண்ட், எந்த ஒரு லெட்டரும் இல்லை, உள்ள வர சொல்லு. சரி, அதுக்கு நாம ஒரு ஆப்ஷன் வச்சோம். உன்னால லெட்டரும் கொடுக்க முடியாது, எங்க கிட்ட நீ பேச்சுவார்த்தையும் பண்ண முடியாது. என் ஒட்டுமொத்த தொழிலாளி மழையிலையும் குளிர்லையும் காத்திலையும் வேர்லையும் சிந்தி சிந்தி இன்னைக்கு பட்னியும் பசிமா பந்தல்ல உட்காந்துக்கிறனே, அந்த பந்தல பதில் சொல். நாங்க தலைமை ஏற்றுக்கிறோம். கார்பரேட் மேனேஜ்மெண்ட் எங்க பந்தல்ல பேசு, அதுக்கு முன் வரல. சரி, எங்ககிட்ட கூப்பிட்டு பேசு, அதற்கும் முன் வரல. இதில் பல்வேறு சிக்கல்கள். ஒரு பக்கம் ஐயா சொன்ன மாதிரி கோர்ட், ஒரு பக்கம் கன்சலேஷன், ஒரு பக்கம் போராட்டம். மூன்று துறையில இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்த அழுத்தத்தினுடைய பலன் கோர்ட்ல வரணும்னா டேட் வாங்கலாம், கன்சலேஷன்ல வரணும்னா ஒரு 4 நாள் டேட் வாங்கலாம். இந்த போராட்டத்துக்கு யார் பதில் சொல்ற? இன்னைக்கு கொடூரமான மழை. இந்த மழையிலையும் பாரு, என் தாய்மாருங்கோ, என் சகோதரனோ, என் தோழனுங்கோ, இன்னைக்கு 26 நாளா இந்த மழையில நெஞ்சு இந்த கூட்டத்தை கேட்கிறான்னு சொன்னா இந்த தலைமை சரியான முடிவு எடுக்கும். சரியா தோழர்களே?
சரியான முடிவு எப்படி இருக்கணும்? அண்ணன் அட்வொகேட் ஜோதி பாஸ் கூட தெளிவா சொன்னாரு. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் இந்த தங்கவயல் மக்கள் என்னைக்கு உன் பின்னால வந்தாங்களோ, இது உன்னுடைய தனிப்பட்ட போராட்டம் அல்ல, இது தங்கவயல் போராட்டம். எஸ், அக்ரி, நோ டவுட். சாலிடார் கமிட்டி மத்தியில் கூட வரும், பேசுறோம். இன்னைக்கு சாட்டர்டே, மாதம் நிறைவு 30வது நாள். என் டிசிஎல் தோழர் கூட போராட்டத்திலேயே 5 பேர் இருக்குது. அழுதுக்குனே பண்ணலக்கா. இதையும் பார்க்கணும் இல்லையா தலைவர்? பார்க்கணும் இல்லையா? என்னுடைய தோழமை தோழர்களே, இந்த தங்கவயல் பிரச்சனை என்னைக்கு நம்ம ஊர் பிரச்சனையை மாத்திட்டோமோ, இன்னைக்கு கூட சாலிடார் கமிட்டியை, கோஆர்டினேஷன் கமிட்டி நம்ம உட்கார்ந்து பேசி அது ஒரு மீடியாக்கு கூட நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பெங்கல் வரலாறுல, ஹிஸ்டாரிக்கல்ல என் டிசிஎல் தொழிலாளி பின்னால் வெளியே இருந்ததே இல்லை. இது சத்தியம். என் அண்ணல் அம்பேத்கர் மீது ஆணையிட்டு சொல்றேன். ஏன் கேட்டா, அவனை மாதிரி ஒரு கஷ்டவாளி, அவனை மாதிரி ஒரு துன்புறுத்தல்ல, அவனை மாதிரி ஒரு துயரத்துல சவுத் இந்தியால யாருமே வாழ முடியாது. இது சத்தியம். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சுமை தாங்கி தொழில் பண்ணவரும் அவனால குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்குது. அதை விட கீழே வேலை செய்யறவங்களும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த பெங்கால் மேனேஜ்மெண்ட்டை நம்பி தங்க சுரங்க புள்ளங்களாகிய நாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நாங்க, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல, ஒரு மிகப்பெரிய பேராசையில எங்களுக்கு நிரந்தரம் ஆகும். நாங்க பெங்கல்ல வாழ்வோம். ஏன் 83 வந்த எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சிஎம்டி பாஸ்கர் ராவ் சார் எடுத்த முடிவை அடுத்த சிஎம்டி எடுப்பாரா? இப்படி 40 வருஷமா காத்துக்கிறோம். இதுக்கு மேல எங்களுக்கு வயசு போயிடுச்சு, என்னுடைய சர்வீஸ் போயிடுச்சு, என்னுடைய சக்தி போயிடுச்சு. இந்த நிலையில கூட நாங்க என்னுடைய நான் கோஆர்டினேஷன் கமிட்டி எடுத்த முடிவு நவம்பர் 5ஆம் தேதி போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. இந்த போராட்டத்தை கையில் எடுத்து 3 அல்லது 4 நாட்களாக அவங்க போராடி இருக்கிறாங்க. இந்த பந்தல் இந்த ஊர் என்ன பேசு, ஏன் இந்த டிசிஎல் யூனியன் போராட்டத்துக்கு ஆதரவு தரல இல்லையா சார்? என் மரியாதைக்குரிய அந்த ஜோதி பாஸ் கொடுத்திருக்காரு. ஏன் சிவா, சட்ட சிக்கலா, மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிமையாயிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு பயமா, இல்லை வேலையிலிருந்து எத்திருவான்ற அச்சமா? அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா எந்த லட்சமே கொடுக்காதையா, தொழிலாளியா உயிரான இந்த பந்தல வந்து நின்னவனாலையா நான் ஸ்ட்ரைக் லெட்டர் கொடுக்கல, நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் போடல, நான் கோர்ட்டுக்கும் வரல. நான் பர்மனன்ட் தொழிலாளி சங்கம் இந்த ஊர்ல வாழணும்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த போராட்டம் ஜெயிக்கணும்னு சொன்னா, இந்த சிவகுமாருடைய தலைமையில் இருக்கக்கூடிய டிசிஎல் பங்கேற்க சொன்னா, என் ஆபீஸ் பேரர் யாருக்குமே சொல்ல, இந்த மேனேஜர் சொன்ன, இது சத்தியம், யாருக்குமே சொல்ல. நோ ஆபீஸ் பேரர்ஸ், நோ ஈசி மெம்பர், நோ வெல்விஷர். ஏன் உங்க முகத்தை பார்க்கும் போது உங்களுடைய துடிப்பு, உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய கண்ணீர் எங்களை காப்பாற்றணும் தலைவர். என்னுடைய கான்ட்ராக்ட் தலைவருங்க, கோஆர்டினேஷன் கமிட்டி அவங்க இதயத்தில் இருக்கிற துண்டெல்லாம் எத்தனுடைய நல்லா பார்த்தாங்க. என்னுடைய ஜிஎஸ்
எஸ் ராஜன் என் முன்னால பேசும்போது தெளிவா சொன்ன, இல்ல இந்த போராட்டத்துக்கு நாங்க வரணும்னா நாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் பேர்ல மினிமம் 21 நாளாவது நாங்க மேனேஜ்மெண்ட் முன்னிலையில் நிற்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த பந்தலுக்கு வர முடியும் சொன்னாரா இல்லையா? அது உண்மை. பட் சட்டத்தை தான் கையில எடுத்து உன்னை காப்பாற்றணும்னா நீ தண்ணியில விழுந்துட்டு ராஜா, 3 நாளா தவிச்சிருக்கிற. எனக்கு சட்டமே வேணா, என் வாழ்க்கையில சரி என் தொழில காப்பாற்றிட்டு நான் நிறுத்த முடியும். இன்னைக்கு 4 டிபார்ட்மெண்ட், டிசிஎலுடைய டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் சென்டர், கேன்டீன், ஹவுஸ்கீப்பிங், டிரான்ஸ்போர்டேஷன், 4 டிபார்ட்மெண்ட் எசென்சியல். எஸ், மேனேஜ்மெண்ட் என்ன கூப்பிட்டு கேட்குது, சிவா ஏனோ தானோ எல்லாம் முடிவெடுத்துட போறேன், சட்டப்பூர்வமா நீ எது செய்தாலும் செய்யணும். உன்னுடைய தோழருக்கும் உனக்கு வாக்களிச்சவங்க உன்னை தலைவனாக்கணுங்க. 4 டிபார்ட்மெண்ட் எசென்சியல். ப்ரொடக்ஷன் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணுவாங்க. நல்ல முடிவு எடுக்கணும். உஷார். இல்ல சார் நான் ஆதரவு கொடுத்துட்டு வரேன். எஸ், இன்னைக்கு சொல்லிட்டு வந்தது. ஏன் நிலைமான முடிவு எடுத்த? என் தொழிலாளி ஒருத்தன் தவிச்சு போயிட்டான்னு சொன்னா அப்புறம் நான் வாழ்ந்தா என்ன செத்தாயினா இடா முடிவேன். இது என் ஊர் பிரச்சனை, இது என் சமுதாய பிரச்சனை, என் அனுமதி பிரச்சனை. ஏன் ஒட்டுமொத்த நான் பர்மனன்ட் தொழிலாளி, நான் பர்மனன்ட் தொழிலாளி தான் நான் ஏற்றுமே முடிவே. நான் காட்டி கொடுக்கலையே, நான் விட்டு போய் இந்த 26 நாள் என்ன பேசுகிறேன். இந்த மேல ஒரு மூணா சீடி எடுத்து பார்ப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் முன்ன வரணும். இந்த மேனேஜ்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேசணும். இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு தகுதியான மினிட்ஸ் ஆஃப் லெட்டர் எங்களுக்கு கொடுக்கணும். நீ கொடுத்தினா என் தொழிலாளி மத்தியில் அது வைக்குவேன். அது ஏனோ தான் வெள்ளை பேப்பர்ல எழுதி கான்ட்ராக்ட்காரங்கிட்ட குத்தினா நான் ஒத்துக்க மாட்டேன். அது சம்பந்தமில்லாத லெட்டர்கள் அதை குத்தினா ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ரீஜனல் லேபர் கமிஷனர் RLC அவர் முன்னால ஐயா சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்காரன் எதிரில் உட்காந்துக்கிறான், HRD டிபார்ட்மெண்ட் அதுக்கு பின்னாடி உட்காந்துக்குது, யூனியன் தலைவருங்க எதிரில் உட்காந்துக்கிறோம், RLC அப்படி உட்காந்து எவ்வளோ ட்ரை பண்றாங்க. சார் இது எப்படின்னா கேன்சல் பண்ண அவங்களுடைய ராஜதந்திரமா பேசுறாங்க, அவங்களுடைய ஷார்ட் அண்ட் டைப்ல பேசுறாங்க, அவங்களுடைய மேலழுத்தம் CMD லெவல்ல அவங்களுக்கு பிரஷர் இருக்குது பேசுறாங்க, பேசினே இருக்கிறாங்க. எப்படியோ கான்ட்ராக்ட்காரன் வாய் தள்ளி ஒரு வார்த்தையை விட்டுட்டான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி விட்டான்னு சொன்னா, ஒரு 2 செகண்ட் அவரு ஆக்சுவலி RLC ரொம்ப கான்ஸ்டன்டோட கம்ப்யூட்டர் பார்த்துக்கின்னு டைப் பண்ண ஒரு ஓனர் என்ன பண்ணிட்டா, சார் நம் கல்சா நோடி சார், என்னது நம் கல்சா நோடி சார், உடனே RLCಗೆ வந்துச்சு ಆತ್ரம். ಏನ್ರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೀವು? ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು, ನನ್ನ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ನಾವು, ನನ್ನ ಅಪ್ಪನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವ ನಾವು? ರೇ ನಿಮಗಾಗ ಕೂತ್ಕೊಂಡು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸುಮ್ಮನೆ. உடனே நம்முடைய செக்ரட்டரி, நம்முடைய கர்நாடகா ஸ்டேட் CFD ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் மீனாட்சி சுந்தரம், எங்கள் மதிப்பிற்குரிய தாலுக் கன்வீனர் அண்ணா AR பாபு, முன்னாள் BMA ஜெனரல் செக்ரட்டரி, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் யூனியன், TCL யூனியன் உட்கார்றோம். தெளிவா லெட்டர் டைப் பண்ணிட்டேன். என்னன்னா மாதிரி நம்மளுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் எல்லாம் அவங்க சைனே போடல, வெறும் கான்ட்ராக்ட்காரன் சைன் போட்டு போயின்னு தான் அவங்களுடைய பிளான். அவங்க வந்த விதம்
அவங்க இருந்த விதம் எந்த காரணத்தை கொண்டு நான் சைன் பண்ணுவதில்லை. கான்ட்ராக்ட் உண்டு, யூனியன் உண்டு, பாலிசி உண்டு. இது 11:30 மணில துவங்கிய இந்த RSC மீட்டிங் சார் 5 மணி வரலும் நடக்கும். எவ்வளோ ட்ரை பண்றாங்க, இல்லை நான் சைன் பண்றேன். நோ, நீ சைன் போட்டே ஆகும். RSC பிடிவாங்க. அது என்ன டிசைட் ஆச்சுன்னு தெரியல அவங்க மனசுக்கு. எழுதுவாங்க கட 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 கடன்னு சைன் போட்டாங்க. சைன் போட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போன், அது எங்கிருந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா அந்த லெட்டர் வாபஸ் வாங்கிட்டு நீ போட்ட சைன் தப்பு, நீ ஃபெயிலியர் ரிப்போர்ட் வாங்க, இதை நான் எப்படி நான் போட்டு கேட்கணும். ஏன் கேட்டா கவர்மெண்ட்டுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஏழையினுடைய கஷ்டமும் தெரியாது, நம்மளுடைய ரத்தத்தினுடைய வலிமை தெரியாது. ஒன்று தெரியும், ஒன்னாக்குறானா இல்லையா. இந்த ஊரே ஒன்னா இருக்குது அண்ணா சொன்ன மாதிரி உண்மை. இந்த தங்கவாயிலுடைய வியாபாரிகள் ஒன்றா இருக்கிறாங்க உண்மை. அனைத்து சமுதாய மக்களும் இதில் பங்கேற்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள், முஸ்லிம். இந்த சாலிடார் கமிட்டிக்கு மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய வீர வணக்கத்தை சமர்ப்பிக்க தயார்பட்டேன், கடமைப்பட்டுள்ளேன். காரணம், அன்னைக்கு ஜார்ஜான்ல அந்த பிரஸ் மீட்ல எடுத்த முடிவு, இந்த ஊர்ல ஒரு மாபெரும் போராட்டம் நடக்கும். இந்த தொடர் போராட்டம் ஒரு உண்ணாவிரதமாக மாறும். அந்த உண்ணாவிரதம் பொதுக்கூட்டமா மாறும். அந்த பொதுக்கூட்டம் இந்த ஊர் மக்களே வந்தாங்க. எஸ், சொன்னது உண்மை. சாலிடார் கமிட்டி அதுக்கு கோஆபரேஷன் பண்ணது உண்மை. பிரஸ் மீட்ல கன்வீனர் என்ற முறையில் நானும் கஜேந்திரன் அதில் உட்கார்ந்து தாலுக் கன்வீனர் அண்ணன் ஏர் பாபு பேசுனது உண்மை. நம்ம எதுக்காக காத்துருந்தோம்? நம்முடைய போராட்டத்தின் குணதி செய்யலாம். உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு தயார், நான் பேசுறதுக்கு தயார். நான் பேசலன்னு சொன்னா நீ எனி ஆங்கிள் நீ என்ன போயிட்டு நான் போ. சத்தியம். மேனேஜ்மெண்ட்டும் பேச்சுவார்த்தைக்கு இப்ப தயாரா இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு முறை கூட நம்ம நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவருங்க உட்காந்து ஏன் அவர்கிட்டயே கூட மீட்டிங் பண்றோம். ஏன்னா சாலிடார் கமிட்டியினுடைய ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் அவரும், இன்னும் சில முக்கிய தலைவருங்க தங்கவயலில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறோம், பேசுறோம். ஒரு திடமான முடிவை உங்கள் மத்தியில் இன்னைக்கு நாங்கள் சொல்றது கடமைப்பட்டோம். கொஞ்சம் போடுவோம். ஏன்னா இந்த ஊரே நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். லெட்டர் பத்திரம் உள்ள போட்டுக்கிறாங்க பற்றியா கரெக்ட் சொல்லுவாங்க. யாருக்காக ஐயா இந்த போராட்டம்? என் தொழிலாளி நீ வாழலன்னு சொன்னா, உன்னை காட்டி கொடுத்துட்டு நான் உள்ள போச்சோன்னா, அங்க நெகோசியேட் ஆகலன்னு சொன்னா அவ்வளோ ஈஸியா நம்ம விட்டுருவோம் ஐயா. சட்டமாவது தர்மமாவது புரட்சி தான் வெடிக்கும். அதனால சிலை அரைப்பு போராட்டம் ஆகட்டும், கைது போராட்டம் ஆகட்டும், குண்டா சட்டத்தில் கூட போட்டோம். நீ எழுதி கொடுத்துட்டு எப்படி ஏமாத்திடுவீங்கல்ல. அதனால இன்னொரு டைம் கூட இன்னும் ஒரு 1 ஹவர்ல 2 ஹவர்ஸ்ல தெளிவான முடிவு எடுக்கிறோம், தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவே இந்த ஒட்டுமொத்த தொழிலாளி, கடைசி தொழிலாளியை கூட காப்பாற்றுவோம். சொல்ல மாட்டேன் சொன்னா இதுல தான் பழி வாங்கப்பட மாட்டேன். என் மெடிக்கல் சென்டர் சகோதரிகளுக்கு இந்த 26 நாளா கொடுக்கிற டார்ச்சர், வேலைக்கு வரணும், இன்னும் வேலை நிறுத்தணும் சொல்லி பார்த்தா வேற ஆள் போட்டு முடியுமா? அதுக்கு தான் நாங்கள் தலைவரை பெம்மல்ல ஜெயிச்சிருக்கிறோம். என் கேப்டன் தொழிலாளி எல்லாரும் நிற்க வச்சிருவேன். நிற்க வச்சுட்டா என்ன சுத்தண்ணி காய வச்சு குடிச்சிருக்கா வாழ்க்கையிலே ஒன்றும் பண்ண முடியும். எனவே என்னுடைய தோழர்களே, நீங்க எதுக்குமே கலங்காதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஆனா இந்த கோஆர்டினேஷன் நான் பர்மனன்ட்
இந்த கமிட்டி எடுக்க முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும். ஆனா நீங்க ஆதரவு கொடுக்கணும். அந்த முடிவு அது எத்தனை விதமான சிக்கல் வந்தாலும் சரி, இந்த தங்கவயல் மக்கள் நம்ம கூட இருக்கும்போது அதுக்கு என்னென்ன வழிக்குதுன்னு உள்ள ஆனாய். ஏதோ எடுத்த நோட்டம் இல்லை. நீங்க ஒரு நாள் ஆனா கூட சரி, நீங்க இருங்கோ, மொத்த சிந்தனையோடு பேசணும், தர்மத்தோடு பேசணும், நியாயத்தோடு பேசணும். அண்ணன் சொன்ன மாதிரி ஐயோ இந்த முடிவு தப்பு, ஆளுக்கு ஒரு விதமா பேச, உங்களுடைய ஆதங்கத்தை எங்களுக்கு என்ன தலைவர் இது இப்படி இருக்குது, என்ன தெளிவா சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பேசுறோம். ஒருவருத்தரும் எங்களுடைய கருத்து இன்னான்றத்தை உங்களுக்கு சொல்றோம். கன்சலேஷன்ல இனா நடந்துச்சுன்னு சொல்றோம். நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி நம்மளை வழிநடத்தக்கூடிய காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் இந்த மாதிரியான லெட்டர் பண்ணிருக்கிறோம். இந்த பந்தலுடைய மிகப்பெரிய வெற்றி, ஒட்டுமொத்த தோழமை தோழாளர் நம்ம ஒன்றிணைந்தது மிகப்பெரிய வெற்றி. 26 நாளா நம்ம தொடர்ந்து போராடி நிற்கிறது, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒட்டுமொத்த தங்கவயல் மக்களே நம்மளுக்கு சாதகமா வந்திருக்கிறது, அதுக்கு மேலான வெற்றி. ஒட்டுமொத்த வழக்கறிஞர் நம்மளுக்காக குரல் கொடுத்து நாள்தோறும் நம்மளை வழிநடத்து, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன் இந்த ஊனமுற்ற சொல்லக்கூடாது, அவங்க மாற்றுத்திறனாளிகள் நம்ம மத்தியில அவங்க ஆதரவுன்னு சொல்லிட்டு கண்ணீரே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு சில பலன்கள் கிடைத்தே தீரும். சரி, மேனேஜ்மெண்ட் நம்மளை ஏமாற்றிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட முடியுமா? இதுக்கு மேல நம்மளை நான் பிளவுபடுத்திட முடியுமா? இல்ல இதுக்கு மேல நம்மளை நான் இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு ஓட்ட முடியாது ராஜா. நான் உன்னைய 2 காலில் கயிறு கட்டிக்கணும் மாடு மேய்க்க வரல. ஒட்டு மொத்த தோழனும் இதயத்தில் இணைத்து அனைத்து தொழிலாளர்களை ஒன்றிணைத்து அதில் தாய்மார்களை புகுத்து இது ஒரு வில்பஸ் வடக்கயிறு மாதிரி பண்ணி வச்சுக்கிற ராஜா. அறக்க முடியாது. அறக்கோட்டு பொறுமேனு கில்பர்ட்ஸ் சேர்மேனு என் முடி அருந்தாலும் இந்த கில்பர்ட்ஸ் கயிறு இருந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாரோ ஒரு அம்மா லெட்டர் போட்டாங்க. யாரோ அதுன்னு தென்னா யாரோ ஒரு தாய் தவறான வழியில் இடித்துட்டு கில்பர்ட்ஸ் கயிறு இருந்தா கூட என் மயிராது, அது தப்பு. நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம், ஒரே முடிவில் இருக்கிறோம். எடுக்க வேண்டிய முடிவு ஒரே முடிவா இருக்கும். அந்த முடிவு தோழரை காக்க முடிவா இருக்கும். அந்த முடிவுல என் ஒட்டுமொத்த தோழாவை நீ ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவை தங்கவயல் மத்தியில் வைக்கிறோம். அந்த மத்தியில் வைக்கிற ஆதரவு தான் மேனேஜ்மெண்ட் கிட்ட எங்களை ஏமாத்தணும் நினைச்சா இங்க இல்ல பந்தல். ஐயா சொன்ன மாதிரி மெயின் கேட்டை என் பப்ளிக் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்த்து மூடிட்டு கான்ட்ராக்ட் கத்தினுக்கிறானுங்க. இல்ல ராஜா, கேஸ் இல்லாம கத்தினுக்கிறான். இல்ல ராஜா, இதுவரை நம்மள் பிரச்சனை இல்ல ராஜா. இது தங்கவயலுடைய மண்ணின் பிரச்சனை, காட்டப்பட்ட சமுதாயத்தின் பிரச்சனை, தங்கவயல் வாழக்கூடிய வியாபாரியின் பிரச்சனை, தங்கவயல் வழக்கறிஞர் பிரச்சனை, தங்கவயலுடைய டெய்லி டிராவல் பிரச்சனை, தங்கவயலுடைய ஆட்டோ ஓட்டுநர் பிரச்சனை, தங்கவயலுடைய தமிழக மக்களின் பிரச்சனை, தங்கவயலுடைய தங்க சுரங்க தொழிலாளி பெற்றெடுத்த சப புதல்வர்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கிறோம், ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சந்தோஷமா சாப்பிடுகிறோம். மீண்டும் உங்க மத்தியிலே ஜெய்.